ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். நம்ம இந்த வீடியோவில் 2 வகையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன்று தக்காளி கார சட்னி, இரண்டாவது சின்ன வெங்காயம் கார சட்னி. எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி தக்காளி சட்னிக்கு 6 தக்காளி எடுத்திருக்கேன், 8 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 3. விருப்பப்பட்ட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுபோல் பூண்டு பல்லையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தக்காளி, மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி எல்லா பொருளும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குங்க. இதில் 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கும் போது இந்த சட்னியோட கலர், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சட்னி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த சட்னியை நம்ம தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும்போது சட்னியோட சுவை நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடான பிறகு சிறிதளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்தது சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச இந்த தக்காளி சட்னி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டியால் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இதிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. இந்த பதத்தில் ரெடியான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சுவையான தக்காளி கார சட்னி ரெடி. அடுத்தது சின்ன வெங்காய கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். காய்ந்த மிளகாய், புளி, பூண்டு பல் நான் 1/4 கப்பு எடுத்துருக்கேன். இஞ்சி 1 இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது சின்ன வெங்காயம் 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், தனியா 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அடுத்தது தனியா சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சி சேர்த்துக்கலாம். பூண்டு, இஞ்சி நல்லா வதங்கட்டும். பூண்டு, இஞ்சி நல்லா வதங்கின பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற போல் மிளகாய் சேர்த்துக்குங்க. அடுத்தது சிறிதளவு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. வதக்கின வெங்காயம் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குங்க. இதில் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கடுகு தாளித்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது சுவையான சின்ன வெங்காயம் கார சட்னி ரெடி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி.